காமிச்சிட்டீங்களாடா, உங்களோட புத்தியை காமிச்சிட்டீங்களாடா. என் தலைவன் ரோஹித் சர்மாட்ட இருந்து தன்னுடைய பதவி எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டீங்களாடா என் தலைவனை. இனி அவன் எப்படிடா கெத்தா சுத்துவான் கிரவுண்டுக்குள்ள. சே, அசிங்கமா இருக்குடா இந்தியன்னு சொல்றதுக்கே. நம்ம இதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நம்ம இதை பத்தி முன்னாடியே நான் பேசிருக்கேன். இப்படிதான் கைஸ் ஒரு பிளேயரை வந்து அழிப்பாங்க, ஃபர்ஸ்ட் அவனுடைய பவர்ல இருந்து எடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவனை எப்படியாவது ரிட்டையர் ஆக வச்சிருவானுங்க. அதுதான் இப்ப வந்து ரோஹித் சர்மாட்ட வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் எப்படி பார்த்தேன்னா, இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா டோர்னமெண்ட்டே வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் வச்சிருந்தானுங்க ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலி. இதுதான் இவங்க கடைசி இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கௌதம் கம்பீர் ரூமை பூட்டிட்டு பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் போட்டு, என்னப்பா அது எப்படிப்பா விராட் கோலி எல்லாம் அனுப்பலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்து பயந்து போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. எப்படி எனக்கு இவ்வளவு முட்டாத்தனமா யோசிக்கிறானுங்க எனக்கு புரியல. நான் ஸ்குவாடை காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த கேவலமான மீசையில இருந்து வெளியே வரேன். ரோஹித் சர்மாட்ட இருந்து கேப்டன்சி போச்சு, சுமன் கில்லுக்கு கொடுத்தாங்க. ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா கடைசி ஓடிஐ வந்துட்டு என்ன விளையாண்டுருக்காரு அப்படின்னா, கடைசி ஓடிஐல மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான் வாங்கியிருக்கான். நியூசிலாண்டை போட்டு தர்மாடி அடிச்சு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை வாங்கி கொடுத்துருக்கான் ரோஹித் சர்மா. 8 monthsல 2 ஐசிசி டிராஃபியை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட 2023 இருந்து இப்ப வரைக்கும் அந்த இந்தியன் பிளேயிங் ஸ்டைலையே மாத்திட்டான். டோட்டல் டாமினேஷன் தான். 2023 ஜான்வரியில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மாவோட கேப்டனான அப்ரோச் வந்து வித்தியாசமா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்தியன்ஸ்னா டாமினேட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் காமிச்சான். 23ல இருந்து அவனுடைய ஐசிசி ரெக்கார்டே வந்து ஒரே ஒரு லாஸ் தான், அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் 2023. மத்தபடி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மேட்சும் டாமினேஷன் தான். வந்தமா போட்டு அட்டிப்பமா, பவர் பிளேல போட்டு மரியாதை இல்லாம பிளேயர்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம்ஸ் மேல ஃபியரை போடுறதா ரோஹித் சர்மா. அப்பேற்பட்ட ரோஹித் சர்மா எடுத்துட்டானுங்க. டோனிக்கு கூட, டோனியை கேப்டன்சில இருந்து தூக்குனது கூட சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா டோனி வந்துட்டு தன்னுடைய கரியர்ல வந்துட்டு ஓப்பனா சொல்ல போனோம்னா, அவர் இன்டர்நேஷனல்ல வந்துட்டு தன்னோட ஃபார்ம் வந்துட்டு சரி இல்லை. அவரால் நிறைய மேட்ச் தோத்துச்சு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து கடைசி நேரத்தில் விக்கெட் விடுவாரு, இல்ல பால்ஸ் அதிகமா எடுத்து நிறைய வாட்டி தோக்க வச்சிருக்காரு. ஐபிஎல்ல வந்து நல்லா ஆடுவாரு, எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்ல, ஐசிசி டோர்னமெண்ட் நிறைய வாட்டி நாக் அவுட் மேட்சஸ்ல நம்ம தோத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய ரீசன் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சைடு போனோம்னா விராட் கோலி வந்து பேய்த்தனமா பீக்ல இருந்தான். அதனால விராட் கோலி கேப்டன்சி கொடுத்திருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா வந்து எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பா பண்ணவே இல்லை. எனக்கு எதுவுமே அவன் தப்பா பண்ணல. எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கானுங்க. எதுக்கு அவனை தூக்கி வெளியே போட்டீங்க கேட்டானா, 2027 வேர்ல்ட் கப் வந்துட்டு நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓடிஐ மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இப்ப இருந்தே சுமன் கில்லுக்கு வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதுக்கும் அவனுங்க வந்து பிளான் போடுறானுங்க. நைஸா இந்த ஆளை வந்து கலட்டி விட்டுருவோம், இதுக்கு மேல வச்சு மேய்க்க முடியாது அப்படின்னு பண்ற மாதிரி இருக்குது. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் தோணுது. சுமன் கில் எனக்கு பிடிக்காதான்னு கேக்குறீங்களா? எனக்கு சுமன் கில் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த வாய்க்குள்ள வச்சு தள்ளுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்க. பாருங்க இந்த இப்ப ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் இருக்கான் தமிழ்ல. அவன் மியூசிக் நல்லாவே போடாட்டியும் அவன் நல்லா போடுறான்னு அனிருத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் பேர் கூட வாயில வர மாட்டேங்குது, ஏதோ சாயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப இவனையும் பண்ணிட்டு இருக்காங்க. சுமன் கில் எனக்கு பிடிக்கும். ஓடிஐக்கு ஒரு நல்ல கேப்டனா இருப்பானா? கண்டிப்பா இருப்பான். ஆனா அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் ஒண்ணு பண்றாங்க தெரியுமா ரோஹித் சர்மாக்கு, அதுதான் என்னால தாங்க முடியல. கொஞ்சம் கூட ஒரு பார்க்கலாம்ல. சரி, ரோஹித் சர்மா இருக்கான், அவனால என்னதான் பண்ண முடியும்னு பார்க்கலாமே. இந்த 1 வருஷம் பார்க்கலாம், ஒரு 2 வருஷம் பார்க்கலாம். நல்லா பண்ணிட்டு இருந்தா விட்டு தொலைய வேண்டியதானே. நினைச்சு பாருங்களேன், ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்லாம கிரவுண்ட்ல அலையிறத. பவர்லெஸ்ஸா இருப்பான்டா என் தலைவன். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குண்டா. ரோஹித் சர்மா வந்து அந்த கேப்டனா இருக்கும்போது தான் கெத்து. இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுட்டு அங்க நின்று அடே குல்தீப் அரைஞ்சிருவேன், சூத்த மூடிட்டு அங்க நில்லு அப்படிமா தெரியுமா? அதுதான்டா ரோஹித் சர்மா. இப்ப அதெல்லாம் என் தலைவன் பண்ண முடியாதுடா. இப்படி பண்ணிட்டீங்க. அவங்களோட சைடு என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு இப்ப வந்து ட்ரெயின் பண்றாங்க, ஓடிஐ மேட்சஸ் வந்து கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு அஜித் அகர்கர் வந்து சொல்றது உண்மை. அது உண்மைதான். ஏதோ சொல்ல போனா T20 மேட்சஸ் தான் வந்து அதிகமா இருக்குது. மேபி 2026 எண்ட்ல வந்து நிறைய ஓடிஐஸ் வரலாமா இருக்கும் வேர்ல்ட் கப் வர்ற டைம்ல. ஆனா இது ஒரு நல்ல ரீசனான்னு கேட்டீங்கன்னா நல்ல முடிவு தான். ஆனா ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப பேடா இருக்கு. அதை தான் நான் சொல்லுவேன். இவர் இந்த கௌதம் கம்பீர் வந்து வந்ததுல வந்து டோர்னமெண்ட்லாம் நல்லா வின் பண்றாங்க. இங்கிலாண்டோட சீரீஸ் நல்லா ஆடணும், ஏசியா கப் வின் பண்ணோம், சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணோம். பட் இந்த டீமை வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டே கொண்டு போறதுலேயே இருக்கிறாரு. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஒருத்தர் புதுசா டீம்ல வந்திருக்காரு. புதுசு இல்ல, இவர் எங்க பார்த்தாலும் இருப்பாரு. இவர் பேர் தான் ஹர்ஷித் ராணா அப்படிம்பாங்க. எனக்கு தெரியும்டா, நீ நைட்டு எப்பவுமே கௌதம் கம்பீர் ரூம்ல தான் தூங்குறேன்னு நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நைட் ஆனா கௌதம் கம்பீர் ரூமுக்குள்ள போறதை நான் பாத்துட்டு இருக்கேன்.
நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல T20 வேர்ல்ட் கப் கேப்டன் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க நடுங்க போறீங்க, துப்பாக்கி பிடிக்கிற கையெல்லாம் நடுங்க போகுது, இவன் எப்படிடா கேப்டன் ஆனா அப்படின்னு. நடக்கும் பாருங்க, கொஞ்ச நாள் ஹர்ஷித் ராணா கேப்டனா போடுவாங்க. இவன் என்ன பண்ணாலும் இவன் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஜடேஜா எங்க? ஜடேஜா எங்கடா? இப்பதான்டா ஜடேஜா செஞ்சுரி போட்டா. இங்கிலாந்து சீரீஸ்ல காட்டுத்தனமான அடி அடிச்சான்டா. சுமன் கில் இல்லாட்டி அவன் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ஜடேஜா காணும். த்ரூவ் ஜுரேல் எங்க இருந்து வந்தான்? இந்த இத்து போன வெஸ்ட் இண்டீஸோட செஞ்சுரி போட்டிருக்கான் த்ரூவ் ஜுரேல். அதுக்கு டீமுக்குள்ள போட்டீங்களா? அந்த செஞ்சுரி போட்டதுனாலதான் இப்ப வந்து கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த டீம்ல ஸ்குவாட்ல எடுத்ததுனால த்ரூவ் ஜுரேல் வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா இருக்கான். அந்த செஞ்சுரி போடலைன்னா த்ரூவ் ஜுரேல போட்டு நச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு த்ரூவ் ஜுரேல எடுத்ததுக்கு சஞ்சு சாம்சனே எடுத்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 3 பேர் பிரச்சனை இருக்கானுங்க. ஒண்ணு இந்த ஹர்ஷித் ராணா, இவன் எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். இந்த ஹர்ஷித் ராணா எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான். அவன் ஒருத்தன், த்ரூவ் ஜுரேல் ஒருத்தன், நிதிஷ்குமார் ரெட்டி. எங்க இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்தான் ஓடிஐ ஸ்குவாடுக்கு? ஜடேஜா வந்திருக்கணும், சஞ்சு சாம்சன் வந்திருக்கணும், வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கணும். இந்த 3 பேர் தான் டிசர்வ்டு. பும்ரா கிடையாது. ரெஸ்ட் கொடுத்துட்டு T20 சீரீஸ்க்கு பும்ராவை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க. அக்செப்டபிள். பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்திருக்கான், டிசர்வ்டு. ஹர்ஷ்தீப்லாம் டிசர்வ்டு தான். ஹர்ஷ்தீப், குல்தீப், சிராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க, நல்ல சைடு தான். ஆனா இந்த த்ரூவ் ஜுரேலை கொண்டு வந்ததுக்கு எனக்கு சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்கலாம் தோணுது. மேபி இப்படி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சனா இருந்தா அவனை ஓப்பனிங் போடணும், இல்ல 1 டவுன் போடணும், அதனால த்ரூவ் ஜுரேலை கொண்டு வராங்களோ என்னமோ, அப்படியா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலுக்கு கூட எனக்கு சஞ்சு சாம்சனே வச்சிருக்கலாம்னு தோணுது. ஒரு 6th இறங்கி விட்டா கூட அது சஞ்சு சாம்சனாவே போடுங்களேன் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பரவாயில்ல, நான் கூட ஏத்துக்கிட்டேன். சரி என்னமோ பண்ணிட்டு போறான்னு. ஆனா த்ரூவ் ஜுரேல்லாம் ஓடிஐல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அந்த அளவு ஒன்றும் த்ரூவ் ஜுரேல் வந்து எதுவுமே பண்ணல சொல்ல போனேன்னா. ஒயிட் பால்லையும் சரி, எந்த பால்லையும் சரி, டெஸ்ட்ல கூட எப்பவாவது அடிப்பான். இப்ப வந்து இந்த இத்து போன வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு சீனை போட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, சூப்பரா லேண்டா, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா லேண்டா வெஸ்ட் இண்டீஸோட. நான் ஆக்சுவலா அந்த வெஸ்ட் இண்டீஸை பத்தி ரிவ்யூ போடலாம் தான் வந்தேன். ஆனா வெஸ்ட் இண்டீஸை பார்த்தா நமக்கே பாவமா இருக்கு. இது வீடியோ எண்டில் வெஸ்ட் இண்டீஸை பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு அவங்களை பத்தி. இவன் எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பண்ணாருன்னு தெரியல, அவன் உள்ள இருக்கான். வருண் சக்கரவர்த்தியை காணும். சரி, வருண் சக்கரவர்த்தி T20 சைட்ல வச்சிருக்காங்க. he deserves to be in this ODI format. ODI ஃபார்மேட்ல கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி இருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி எங்க இருந்து வந்தான்னு தெரியல. எனக்கு இந்த ஹர்ஷித் ராணா எங்க இருந்து வரான்னு டயர்ட் ஆயிட்டேன் guys. ஒருத்தனை பத்தி அதான் கௌதம் கம்பீர் பிளான் இதுதான் நினைக்கிறேன். தலைவரே, நீங்க எல்லா மேட்ச்லயும் ஹர்ஷித் ராணா போடுங்க, நீங்க எல்லா ஸ்குவாட்லயும் ஹர்ஷித் ராணா வைங்க. பேசி இவனுங்களே டயர்ட் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கிடவே மாட்டானுங்க. சைலண்டா நம்ம ஹர்ஷித் ராணாவை கேப்டன் ஆக்கிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் ஜிஜி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜிஜியோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. சைலண்டா ட்ரீட் பண்றாரா எல்லாரையும். கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இதுல ஜெயஸ்வால் உள்ள போட்டிருக்காங்க. பாவம், ஜெயஸ்வால் வந்து ஒரு மேட்ச் கூட விளையாட மாட்டான் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஜெயஸ்வால் T20 சைட்ல நீங்க போட்டிருக்கணும். எதுக்கு இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல ஜெயஸ்வாலை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியும் ஜெயஸ்வால் உள்ள வர முடியாது. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கான், சுமன் கில் இருக்கான், அவன் தான் கேப்டன். வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போனோம்னா இது ஒரு நல்ல நியூஸ். இப்ப ஓப்பனிங் யாரு வருவா? சுமன் கில், ரோஹித் சர்மா. 1 டவுன் விராட் கோலி, 2 டவுனு ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் KL ராகுல். இந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்ப இதுல எங்க ஜெயஸ்வால் வருவான்? எனக்கு தெரிஞ்சு இவனுங்க நேக்கா வந்துட்டு போட்டு வாங்குறானுங்க. ஜெயஸ்வால் இதுல போட்டுட்டா நாங்க போட்டுட்டோம்ல அந்த சைடு, சோ அதனால நாங்க T20 கொண்டு வரல அப்படின்னு சொல்லிடலாம்னு பாக்குறானுங்க நினைக்கிறேன். சுமன் கில்லுக்கு வந்துட்டு எல்லா சைட்ல இருந்து சப்போர்ட் இருக்கு கைஸ். T20 ஸ்குவாட்ல அவன் வந்துட்டு வைஸ் கேப்டனா இருக்கான். என்ன தண்டத்துக்கு T20 சைட்ல வந்து வைஸ் கேப்டனா இருக்கான்னு தெரியல. நியாயப்படி ஜெயஸ்வால் தான் இருக்கணும். ஒருத்தன் வந்து நல்லா வந்துட்டு எல்லா ஃபார்மேட்லயும் ஆடுறான்னா அவனை விளையாட விடுங்கடா. தேவையில்லாம அவன் ஒரே ஃபார்மேட்ல போட்டு அவனுடைய ஃபார்மை கெடுத்துறாதீங்க. இதே மாதிரிதான் KL ராகுலுடைய T20 ஃபார்மை கெடுத்தானுங்க இவனுங்க. போட்டு டெஸ்ட்ல போட்டு சாவடிச்சு அவன் T20 ஃபார்மே போயிட்டான். முன்னாடிலாம் KL ராகுல் என்னமா ஆடுவான் தெரியுமாடா? இப்ப அபிஷேக் சர்மா எப்படி ஆடுறானோ அதே மாதிரிதான் KL ராகுல் அப்ப ஆடுவான். இப்ப இருக்கிற ஜென்சி பயல்களுக்கு சொன்னா புரியாதுடா. சுரேஷ் ரெய்னா, KL ராகுல் அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. உங்களுக்கு பழகால. நீங்க பாக்கல, நீங்க பார்த்தாதானடா தெரியும். உங்களுக்கு எல்லாம் அதே மாதிரிதான் இப்ப வந்து ஜெயஸ்வால் மாட்டிட்டு இருக்கான். அவன் விளையாட அவ்வளவு பேஷனேட்டா இருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன். சுமன் கில்ல தூக்கிட்டு அபிஷேக் சர்மாவையும் ஜெயஸ்வாலையும் ஓப்பனிங் போடுங்க, நச்சுன்னு இருக்கும். சும்மா அட்டாக்கா தான் இருக்கும். ஜெயஸ்வால் ஆடுற ஸ்டைலு அப்படியே டிராவிஸ் ஹெட் ஆடுற மாதிரி தான் இருக்குது. அவனுடைய பேட்டிங் ஸ்டைல் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு. அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவான், வருவான், பட்டார் அடிச்சுக்கிட்டே இருப்பான், காணாம போயிடுவான். இதுதான் ஜெயஸ்வால் பண்ணுவான். நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கவன வெளியே தூக்கி போட்டுட்டு சுமன் கில்ல நேக்கா வைஸ் கேப்டனா போட்டுட்டானுங்க. வைஸ் கேப்டனா போட்டா வெளியே உட்கார வைக்க முடியாது இல்ல, அதனால நேக்கா சுமன் கில்ல வைஸ் கேப்டனா T20 ஃபார்மேட்ல போட்டுட்டானுங்க. பண்றது ரொம்ப ஆக்வர்டா இருக்குடானா. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஃபேவரிசம் வந்துட்டு
சுத்தி சுத்தி என் மண்டையில ஹர்ஷித் ராணா தான் வாங்கிட்டு இருக்கான். கண்ணு முன்னாடி எங்கேயாவது வந்துடாதரா, காண்டை ஏத்திட்டு இருக்கான் இவன் வேற. எனக்கு எவனை பார்த்தாலும் டக்குன்னு ஒரு சைடு வந்து ஹர்ஷித் ராணாவை பத்தி பேசு, ஹர்ஷித் ராணாவை பத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி மைண்ட்ல எவனோ சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. ஸோ கில்லு நல்ல பிளேயர் தான். T20 அவனெல்லாம் எடுக்காதீங்க சரியா. T20க்கு அவன் தேவையே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க சூரியகுமாரை எடுத்தாலும் எடுத்துருவானுங்க. ஷோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சூரியகுமாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் வந்துட்டு இந்த டெஸ்ட்ல எப்ப கேப்டனா போட்டாங்களோ அப்ப இருந்து அவன் ஃபார்ம்ல ஒரு அடி வாங்கிட்டான், என்னன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி வர சூரியகுமார்லாம் சும்மா தொட்டாலே ஸ்வாகியா இருக்கும்பா, அடிக்கிற ஸ்டைல்னா சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப சூரியகுமார் வந்தாலே பதட்டத்திலே வர்ற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு சப்ப மேட்ச்னா அடிக்கிறான், அப்படி இல்லை அப்படின்னா சொதப்பி ரொம்ப ஸ்லோவா ஆடி அவனுக்கு ஸ்லோ பால் போட்டு அவுட் ஆகிடுறானுங்க ஈஸியா. என்னாச்சுன்னு தெரியல. சூரியகுமாருக்கு ரொம்ப பதட்டமாவே விளையாண்டுட்டு இருக்கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா T20 ஸ்குவாட் வேணாலும் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. T20 ஸ்குவாடை பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இதில் சஞ்சு சாம்சன் எல்லாம் இருக்கிறான், இதுலயும் ஹர்ஷித் ராணா இருக்கான்ப்பா. எங்க இருந்து இவனை நுழைச்சாங்கன்னா தெரியலப்பா. வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறான், டிசர்வ்டு தான். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்ததுன்னா நல்ல விஷயம் தான். ஜடேஜாவை எப்படி வெளியே வச்சானுங்கன்னு தெரியலப்பா எனக்கு. ஆனா முகமது ஷமி அவ்வளவுதான் கைஸ். நீங்க வந்து முகமது ஷமி வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க இதுக்கப்புறம் வந்து முகமது ஷமி இன்னொரு சீரீஸ்ல கொண்டு வருவாங்கன்னு. அவ்வளவுதான். முகமது ஷமி இன்னும் கொஞ்ச நாள்ல மெசேஜ் போடுவாரு, நான் வந்து ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு. ஷீக்கர் தவானே இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மேபி அவருக்கு இன்ஜூரியா கூட இருக்கலாம், தெரியல என்ன முகமது ஷமிக்கு நடக்குதுன்னு. இட் லுக்ஸ் லைக் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவருடைய டைம் வந்து முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியுது. இதே மாதிரி தான் ஷீக்கர் தவானை வந்து சைலண்டா வெளியே உட்கார வச்சு அப்படியே அழிச்சிட்டாங்க. ஷிகர் தவான் அப்படின்ற ஒருத்தர் வந்து டீம்ல இருந்து எடுக்காம அப்படியே மறந்துட்டாங்க. அதே மாதிரிதான் முகமது ஷமியும் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு காலத்துல முகமது ஷமி எப்படி போட்டாரு தெரியுமாடா 2023 அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க போறோம். அவர் கொஞ்சம் அந்த IPL-லயாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். IPL-ல சொதப்பிட்டாரு சொல்ல போனா, ரொம்ப மோசமா போட்டுட்டு இருந்தாரு சன்ரைசர்ஸ்ல. ஸோ வேற வழியே இல்லை, ஷமியை வந்து வெளியே தூக்கி வைக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. மற்றபடி பார்த்தோன்னா ஜடேஜாவையும் சைலண்டா தூக்க பாக்குறாங்க இவனுங்க வந்துட்டு. கம்பீர் வந்துட்டு பவர் காட்டுறாரா என்னன்னு தெரியல. எல்லாம் என் கீழே வந்து யங் பாய்ஸா இருக்கணும், அப்படியே எல்லாரும் வந்து என்ன புகழ்ந்து பேசணும், நான் ஒரு பெரிய கோச் அப்படின்றத வந்து கம்பீர் வந்து எதிர்பார்க்கிறாரா என்னன்னு தெரியல. கம்பீருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்குடா. ஏசியா கப் ஜெயிக்கும் போது கூட அவரை பத்தி நான் பேசவே இல்லை, பேசணும்னு நினைச்சு மறந்து போயிருது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணும்போது மண்டையில வர மாட்டேங்க, எனக்கு மண்டையில வந்து தொலைய மாட்டேங்க. அதுதான் என் பிரச்சனை. நான் பேசணும்னு நினைச்சேன், வீடியோ ஆஃப் பண்றேன், அப்பதான் ஞாபகம் ஐயோ கௌதம் கம்பீர்னு ஒரு மனுஷன் இருக்காரு, அவரை பத்தி பேசவே இல்லையே அப்படின்றது ஞாபகம் வருது எனக்கு. ஆனா அவர் எல்லாமே நல்லா பண்றாரு உள்ள. ஆனா அந்த டீமை எடுக்கிற விதம் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. எதுக்கு இவனை கொண்டு வரணும், ஏன் இவனை இதுல போட்டாங்க? நான் சொல்றேன் கரெக்ட் தானே. நிதிஷ்குமார் ரெட்டியை எதுக்கு ODI-ல கொண்டு வரணும்? ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி, அதனால நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வரேன் அப்படின்றீங்க. அதுக்கு இவனே கொண்டு வந்து ஜடேஜாவே கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நிதிஷ்குமார் ரெட்டியோட எப்படி ஜடேஜாக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ரொம்ப கிட்ட வித்தியாசமா, ரொம்ப பெரிய வித்தியாசம். ஜடேஜா ஒரு லெஜெண்டரி பிளேயர், அவரு உள்ள இருக்கணும் மேன். நீங்க வேணா பாருங்க, சைலண்டா ஜடேஜாவை வெளியே தூக்கி போட்டுருவானுங்க, அவ்வளவுதான். டெஸ்ட்ல மட்டும் வச்சுக்கிடுவாங்க, இந்த அஸ்வின் மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஃபார்ம் நீங்களே, நான் ஜடேஜாவை கூட ஏத்துக்கலாம்டா, ஜெயஸ்வால் அழிச்சிடாதீங்கடா, அவன் சூப்பரா விளையாடுறான்டா. அவனை வெறும் ரெட் பால் கிரிக்கெட்டை மட்டும் ஆட வச்சு அவனோட ஸ்டைலையே மாத்திர போறானுங்க இவனுங்க. அது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா அவன் சூப்பரா ஆடுவான். ஜெயஸ்வால்னா டிராவல்ஸ் மாதிரி ஆடுறாள். அவனெல்லாம் இந்த மாதிரி ஒரே ஃபார்மேட்ல ஆட வச்சு அவனை தத்தக்கா புத்தக்கான்னு ஆக்கி விட்டு போயிடுவானுங்க கடைசி இந்த டூமர் பயலுக்கு. நான் ஜாலியா ஸ்குவாடை பத்தி பேசலாம் வந்தா டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த ஹர்ஷித் ராணா இல்ல, இந்த கௌதம் கம்பீர் தான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் தான். அவர் பாட்டுக்கு கொஞ்சம் டீசெண்டா, அதாவது டீம் எடுக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். ஆனா அந்த யங்ஸ்டர்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம 1-2 மூஞ்சி வந்துட்டு போவோம். அதுதான் காண்டா இருக்கு. இந்த எங்க இருந்தா வரீங்க அப்படின்ற மாதிரி. அந்த த்ருவ் ஜுரேல் வந்தா ODI ஸ்குவாடுக்கு, யாரவன் என்னடா நீ பண்ண, நீ எங்க இருந்து இப்ப நீ வந்த, நீ அப்படி என்ன ப்ரூவ் பண்ண? சஞ்சு சாம்சன் கூட சவுத் ஆப்பிரிக்கா அந்த பிச்சில் வச்சு அவன் செஞ்சுரி போட்டது ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும். ஐ திங்க் 2023 நினைக்கிறேன், டிசம்பர் நினைக்கிறேன். செஞ்சுரி போட்டு பைசப்ஸை கூட காமிப்பான் சஞ்சு சாம்சன். அந்த மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அந்த பிச்சில் ஆடுறது. அந்த பிச்சில் ஆடி செஞ்சுரி போட்டான் சாம்சன்லாம். என்னத்தை இப்ப த்ருவ் ஜுரேல் பண்ணிட்டான்னு தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸோட ஒரு செஞ்சுரி போட்டா நான் ஒத்துக்கிறேன், நல்லா தான் ஆடுனான்னு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சொத்த டீம், அதாவது நம்மளே பாவப்பட வேண்டிய நிலைமை வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. எப்பா கேஎல் ராகுல் கொஞ்சம் பார்த்து ஆடுப்பா, செத்துக்கிட்டு பேர போறானுங்க கிரவுண்ட்ல. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருக்கானுங்க.
நான் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ரிவ்யூ போட தான் வந்தேன். ஆனா அவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்தா எனக்கே வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல. என்னத்தான் பேசுறது, என்னத்த பேசுறது, அவனுக்கு தான் ஆடவே இல்லையே. இதை கல்லி கிரிக்கெட்டுக்கு ரெடி ஆகி வந்த மாதிரி வரானுங்க, சும்மா வரானுங்க, அடி வாங்கிட்டே இருக்கானுங்க, சப்பு 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 சப்புன்னு வாங்குறானுங்க. என்னத்த பண்றது? ஸோ இதாங்க ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஸ்குவாடு. அதாவது ஓடிஐ வந்து செத்துக்கிட்டே வருது, பார்த்தாலே தெரியுது. ஒரே T20 தான் குமியுது. T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட வருது, அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட ஜனவரியில வருது. இந்த மாதிரி சீரீஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கபர்கலமான நிலைமையில இருக்குது. என்னன்னா நேபாளோட தோத்துட்டானுங்க. எப்பா ஒரு காலத்துல எப்படி இருந்த வெஸ்ட் இண்டீஸ் நேபாளெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷோட தோத்துட்டு இருக்கானுங்க. ஏசியா கப்ல தோத்துட்டானுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற ஒண்ணு இருக்கிறத வந்து ஆப்கானிஸ்தான் உணர்ந்தாதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாட முடியும். முன்னாடி நல்லா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இப்ப வந்துட்டு எப்படி ஆடுறாங்கன்னா பால்ஸை போட்டு ஊம்பிட்டு இருக்கானுங்க, போட்டு பால்ஸை கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாலை ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்றானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஓடிஐ மேட்ச்ல ஆடுற மாதிரி பொறுமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓப்பனர்ஸ் எவன் வந்தாலும் தட்டி ஒரு 7 ஓவருக்கு 36 ரன் நாட் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்ல, அடிச்சு விளையாடுவீங்களா உள்ள வந்து சும்மா எல்லா மேட்சும் தோத்துட்டு இருக்கானுங்க. நான் கூட ஆப்கானிஸ்தான் நல்லா வந்துருவானுங்கன்னு பார்த்தோன்னா சொதப்புறானுங்க. வெஸ்ட் இண்டீஸ் நேபாள்கிட்ட போய் தோத்துட்டு இருக்கானுங்க. ஹேய், எவெல்லாம் இருந்த டீம்டா அது. கொக்கி குமாரி, கெயிலு, மார்லன் சாமுவேல்ஸ், டேரன் சாமி, டேய் வேற யாரா இருந்தா, பிராவோ, பொலாடி, எத்தனை பேர் இருந்த டீம்டா. விவ் ரிச்சர்ட்சன் அந்த மாதிரி கிரேட்ஸ் எல்லாம் இருந்த பிளேயர்ரா, பிரெயின்லாரா இருந்த டீம்டா. அதெல்லாம் இப்படி போய் நேபாள்கிட்ட எல்லாம் போய் அசிங்கமா சீரீஸை தோத்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு தெரியல. அவனுங்க சைடும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மணி ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, அவனுங்க இதுல லீக் மேட்ச் வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கானுங்க. வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை கூட பார்க்க எவனும் வரமாட்டேங்கிறான். ஆனா லீக் மேட்சை பார்க்க அத்தனை பேர் வரானுங்க. இந்த சிபிஎல் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட்டமா வந்துடுறானுங்க. சோ பணம் வந்து இதுல கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டும் சரியில்லை. அதே தான் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. சொல்ல போனா அங்கே இதே பிரச்சனை தான். இந்த மேனேஜ்மெண்ட், ஊழல், பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட்டை கெடுத்துட்டு இருக்கு. பாலிடிக்ஸ் எல்லா இதுலயும் இருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கல்ல, ஊரா பிரச்சனை வரும்போது நம்ம இங்க கை கொடுக்க கூடாதுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனுங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து பைத்தியகார பயிலு. அந்த நிலைமையில இருக்கும் நம்ம வந்துட்டு. பட் வெஸ்ட் இண்டீஸை மட்டும் என்ன கேட்கணுமா? பட் டெஸ்ட் மேட்ச் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா மாதிரி ஒரு எப்பிக்கான 25 days டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டான ஒரு லாஸ்ட் ஒரு 2 ஏசியா கப் மேட்ச் பார்த்துட்டு இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவரேஜா சப்பையா இருக்குது பார்க்க. கேஎல் ராகுலும் சூப்பரா விளாண்டா அதெல்லாம் ஓகே. ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஆடினா தானே நமக்கும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஆப்போனண்ட் ட்ரையே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்ப என்னதான் பண்ணணுமா? போங்கடா. எனக்கு இப்ப ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து எடுத்தது பிரச்சனை இல்லை. சுமன் கில்ல கூட நல்லா போட்டுக்கிறானுங்க வச்சுக்கோங்க. சரி, ஃபியூச்சர் எல்லாம் ஓகே. ஆனா அவங்க பண்ண விதம் வந்து ரொம்ப இதா இருக்கு. என்னடா சும்மா தூக்க பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஏதோ நம்ம வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு இவ்வளவு ப்ரெஷர் போடாட்டி ரோஹித் சர்மா வெளியே தூக்கி வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதுதான்ப்பா உங்களோட லாஸ்ட் சீரீஸ். இந்த 3 மேட்ச்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாட்டி நாங்க உங்களுக்கு எடுக்கவே மாட்டோம். இந்த 3 மேட்ச்ல நீங்க 3 செஞ்சுரி போட்டா மட்டும் தான் சார் உள்ள இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போடுறானுங்க போல ரோஹித் சர்மாவுக்கு, விராட் கோலிக்கும். விராட் கோலிக்குலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடாதீங்க, டென்ஷன் ஆயிரும். அவன்லாம் எப்போ சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்கான் அடுத்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு. பயம், எங்க விராட் கோலி இறங்கினா எல்லா ரெக்கார்டையும் உடச்சு தள்ளிடுவானோன்ற பயத்துல விராட் கோலி தூக்க பார்த்துட்டு இருக்கீங்க. தலைவனை பாத்துக்கிறேன்டா உங்களை. அதனாலதான் விராட் கோலியை பத்தி இந்த இதுல பேசவே இல்லை. ஏன்னா விராட் கோலி டிசர்வ்டு, வெளியே எடுக்க முடியாது. தலைவனெல்லாம் எடுத்தா கேள்வி கேட்போம். அதாவது டோனியை வந்து கேப்டன்சில இருந்து எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவரோட கொஞ்சம் வந்து நிறைய மேட்சஸ் வந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய இன்டர்நேஷனல் ஃபார்ம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்து விராட் கோலி வந்து பீக் ஃபார்ம்ல இருந்தான். டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஃபயரா பண்ணிட்டு இருந்தான். சோ விராட் கோலி மேல நிறைய நம்பிக்கை இருந்து வச்சாங்க. இங்க வந்து ரோஹித் சர்மா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவன்ட்ட இல்லப்பா இது எப்படி இருக்குன்னா, நல்லா விளையாண்டியா, சரி போதும் நீ விளையாண்டது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் நல்லா டீமை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ரெஷரை தான் தலை மேல போட்டு டாமினேட் பண்ணி சைடையே மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கான்னா, நீங்க அவனை தூக்கி வெளியே போட்டுட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தெரியுமா அந்த பிளேயருக்கு? அதுதான் எனக்கு வந்து கடுப்பா இருக்குடா. 23ல இருந்து இந்தியாவோட பிளேயிங் ஸ்டைலே மாத்திட்டா. நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மாவுக்கு பதிலா கபில் தேவை பத்தி பேசுவாங்க. சீக்கா பேசுவாரு கபில் தேவை பத்தி. 1983ல வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு, எங்களை யாருமே மதிக்கல, நாங்க போய் அசால்ட்ல ஜெயிச்சுட்டு வந்தோம், அந்த பெருமை எங்களுக்கு அப்படின்னு. டோனியை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவங்க ஃபேன்ஸே ஊம்பி தள்ளிடுவானுங்க. எல்லாருக்குமே தெரியும் டோனி மாஸ்டர் மைண்டு, பார்த்தாலே எப்படி எந்த டீமை வச்சு வேணாலும் விளையாடுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா ரோஹித் சர்மாவை பத்தி எவனுமே பேச மாட்டான். வடாப்பாம்பா, நானும் வடாப்பான்லாம் கிண்டல் அடிப்பேன் ரோஹித் சர்மாவை டெஸ்ட்லன்னா. ஆனா எவனுமே அந்த கிரெடிட்ஸை கொடுக்க மாட்டேங்கிறான். ரோஹித் சர்மா 2022ல ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்தாரு T20க்கு.
அப்ப இந்தியன் டீம் எப்படி விளையாண்டாங்க, 2023 ஜான்வரியில இருந்து எப்படி இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு ப்ளூ பிரிண்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அப்படியே டிஃபரன்ஸ் தெரியும். இந்தியாவோட எபிலிட்டிஸே வேற மாதிரி யூஸ் பண்ண வச்சா ரோஹித் சர்மா. அதாவது ஃபுல்லாவே அட்டாக் பண்ண வச்சான். இந்தியன்ஸ் உள்ள வந்துட்டா நாங்க டாமினேட் பண்ணதான் வர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை போட வச்சான். நீ உள்ள வந்து டமார் டமார்னு சவுண்டு தாண்டா கேட்கும் கிரவுண்ட்ல அப்படின்ற பயத்தை வந்துட்டு ரோஹித் சர்மா தான் புதுசா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வந்தாரு. இத பத்தி எவனுமே பேச மாட்டான், பேசவே மாட்டீங்க. அதனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரோஹித் சர்மாவுக்கு பதிலா. சோ அவரை வந்து இப்படி ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருக்கவன இல்லப்பா நீ வெளியே போட்டு போதும் அவன் கேப்டன்சி அப்படின்னு கொடுக்கறது முட்டாள்தனமா எனக்கு தோணுச்சு. சுமன் கில் நல்லா கேப்டனா இருப்பானே வச்சுக்கோங்க, நல்ல கேப்டனா இருக்கட்டும், எனக்கு சுமன் கில் பிடிக்கும், ஓடிஐல நல்லா பண்றான். ஆனா ஒரு விதமா மூஞ்சில அடிச்ச மாதிரி ரோஹித் சர்மா வெளியே போட்டு பண்றது எனக்கு பிடிக்கல. அதுதான் என்னுடைய தாட்ஸ். வெஸ்ட் இண்டீஸை பத்தி நம்ம என்னத்தை பேசுறது, ரொம்ப மோசமா விளையாண்டானுங்க. நம்ம பசங்க வந்து நல்லா விளையாண்டாங்க, ஜட்டு எல்லாருமே. ஆஸ்திரேலியன் சீரீஸ் தான் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியன் சீரீஸ் போச்சு, மிச்சல் மார்ஷ் செஞ்சுரி அடிச்சு வேலையை முடிச்சிட்டான் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனா ஒரு சைடு டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரொம்ப சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. பழைய மாதிரி டிராவிஸ் ஹெட் ஆட மாட்டேங்கிற, எதுக்குன்னு எனக்கு புரியுது. ரோஹித் சர்மா வந்துட்டு உன்னை விட்டு போறான் அப்படின்றதுனால. அதானே இவனுக்கு ரோஹித் சர்மா மேல என்னமோ நடக்குது கைஸ். ஹர்ஷித் ராணாக்கும் கௌதம் கம்பீருக்கு ஏதோ நடக்குதுன்னா டிராவிஸ் ஹெட் வந்து இந்தியா மேல இருக்கிற கான்ல அடிக்கிற மாதிரி தெரியல. ரோஹித் சர்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் நல்லா ஆடுற மாதிரி இருக்கு. ரோஹித் சர்மா என்ன பாப்பானா நான் 6 அடிச்சா அப்படின்ற மாதிரி தான் டிராவிஸ் ஹெட் ஆடுற மாதிரி தெரியுது எனக்கு ஏதோ இதுல உள்குத்து இருக்கு. இதை பத்தி அப்புறம் பேசுவோம் நம்ம. சோ நீங்க பாத்திருப்பீங்க ஸ்குவாட, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வந்து கரெக்டான ஸ்குவாடா, ரோஹித் சர்மாவுக்கு பண்ணது கரெக்டா தப்பா, இல்ல T20 ஸ்குவாட்ல வந்து சுமன் கில் எடுத்தது கரெக்டா தப்பா, எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, and see you in the video and remember it, always be on top. Cheers.